அனைவரும் அமரவும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தாயான் திரு அவையானது சிறைப்பணி ஞாயிறை கொண்டாடுகிறது. சிறைவாசிகள் நமது நண்பர்கள். இனி நான் உங்களை பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளர்களுக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஆனால் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். சிறை சுவர்களுக்கு பின்னால் வாழும் மீட்பர் இயேசு, நான் சிறையில் இருந்தேன், நீங்கள் என்னை சந்தித்தீர்கள் என்று தனது பிரியாவிடை சொற்பொழிவில் அவர் தேர்ந்தெடுப்பவர்களை நண்பர்களாக அழைக்கிறார். இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார்? அவர் அவர்களை வானத்திலிருந்து கொண்டு வந்தாரா? அவர்கள் அனைவரும் புனிதமானவர்களா? சில மணி நேரங்களில் தன்னை மறுதளிக்கும் பேதுருவை அறிந்தும் இயேசு அவரை நண்பர் என்று அழைக்கிறார். துரோகி யூதாசை நண்பர் என்று அழைக்கிறார். வரி வசூலிப்பவரான மத்தேயுவை அவர் நண்பர் என்று அழைக்கிறார். இந்த 12 சீடர்களையும் அவர் நண்பர் என்று அழைக்கிறார். தங்களுக்குள் பெரியவர் என்று விவாதித்தவர்கள் மற்றும் சிறப்பு இடத்தை விரும்புவோர் அவனை பார்க்காமல் நம்ப முடியாத தோமாவை தன் நண்பர் என்று அழைக்கிறார். இந்த சாதாரண மனிதர்களை அவர் தன் நண்பர்கள் என்று அழைத்தார். அப்படியானால் சிறைவாசிகள் இயேசுவின் நண்பர்கள் இல்லையா? இயேசுவின் சீடர்களாகிய அவர்களும் நமக்கு நண்பர்கள் இல்லையா? இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சிறைப்பணி ஞாயிறு கொண்டாடும் இவ்வேளையில் நாம் சிறைவாசிகளை நமது நண்பர்களாக கருதி அவர்களின் ஒருங்கிணைந்த மனித வளர்ச்சிக்காக முடிவதை செய்வோம். இந்திய சிறைப்பணி ஒரு கத்தோலிக்க ஆன்மீக இயக்கம். இது சிறைவாசிகள் மற்றும் அவர்களால் பாதிக்கப்பட்டவர்களின் விடுதலை, சீர்திருத்தம், மறுவாழ்வு மற்றும் மறு ஒருங்கிணைப்பு ஆகியவற்றில் உறுதி பூண்டுள்ளது. தொண்டு நிறுவனமாக பதிவு செய்யப்பட்ட இந்த தன்னார்வ அமைப்பு அகில இந்திய ஆயர் பேரவையின் நீதி, அமைதி மற்றும் வளர்ச்சி அமைப்பின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் சிறைவாசிகளின் தேவைகளை கவனிக்க சிறைப்பணி அமைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் உள்ளனர். சிறைவாசிகள் உள்ள காணாமல் போன ஆள்களை அவர்கள் விடுவித்த பிறகு அல்லது ஜாமீனில் வீட்டுக்கு வரும்பொழுது திருச்சபையின் அருட்தந்தையர்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும்.
சிறையில் உள்ளவர்களின் நலனில் அக்கறை கொள்வதிலும் அர்ப்பணிக்கப்பட்ட மக்களுக்கு அதிக பொறுப்பு உள்ளது. சிறைப்பணி அமைப்பால் சிறைவாசிகளின் மறு ஒருங்கிணைப்பு திட்டங்களில் பங்கேற்க பக்த சபைகள் மற்றும் நம்பிக்கையாளர்கள் அன்புடன் அழைக்கப்படுகின்றார்கள். ஏனெனில் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுக்கவும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை அளிக்கவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் இயேசு வந்தார். நாமும் சிறைவாசிகளின் நலனுக்காகவும் மறுவாழ்வுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். எனவே இறைபணியாவின் திருப்பலியில் சிறைவாசிகளின் நலனுக்காக மன்றாடுவோம். இறைவனின் அருளை பெறுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக, இந்த பொழுதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனையோ இன்னர்கள் இடர்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கின்றார், நம்மை பராமரிக்கின்றார், அரவணைக்கின்றார், ஆசீர்வாதம் அள்ளி தருகிறார் என்பதுதான் உண்மை என்பதை இதோ இன்றைய ஞாயிற்றுக்கிழமை நாம் பெரிதுமாக உணர்ந்திருக்கின்றோம். ஆகவே சகோதர சகோதரி, எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலும், எத்தனையோ இந்த இயற்கை சீக்கிரமாக வந்து இடி மின்னல் மழைகள் மத்தியிலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து இந்த திருப்பலி வழியாக நம்மை காண வருகின்றார், நம்மோடு பேச வருகின்றார். ஆகவே இந்த நாளுக்காக வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து அவரை இறையக்கம் நமக்கும் நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக நம்மை ஜெபிக்க கேட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்க இவ்வன்புகளை நம்ம ஜெபிப்போம். எதிர்த்து ஒரு தடையாக இருக்கின்ற குற்றங்கள் குறைகள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அதற்காக நாம் வந்து ஆண்டவருக்கு மன்னிப்பை மன்றாடுகிறோம். எல்லாருடைய இறைவேண்டமும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் திருமொழி நிறைவாக மீது தெளிக்கப்படும் நமது படைப்பாகிய தண்ணீரை புரிதப்படுத்திடுவாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உடைய எல்லாமுள்ள இறைவா, வாழ்வில் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானேன். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள உண்மை பெறுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு அளிக்கும் உமது அன்பின் ஊற்றினை உங்கள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. வார நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாவது இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்புக்குள்ளாகிய உப்பை பரிந்துரைப்புடன் புனிதப்படுத்தியட உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்கிறார். உன் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவையாகவும் என்றாடுகிறோம். Amen.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் நம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. இரக்கமுள்ள தந்தை, அனைவரின் இதய ரகசியங்களையும் குற்றம் குறைகளையும் அறிந்தவர் நீரே. சிறைப்பட்டிருக்கின்ற சிறைவாசிகளுக்கான எங்கள் செவங்களுக்கு செவி சாய்ந்திருளும். அவர்களுடைய துன்ப வேளையில் பொறுமையும் நம்பிக்கையையும் தந்து விரைவில் அவர்கள் இல்லம் திரும்புவதற்கான அவரை நிறைவேற்றித்தாரும். உம்மோடு தூயாவியாரின் முன்னிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவ்வுணவினால் வலிமை அடைந்த எலியாம் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். அரசர்கள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 19. இறை வார்த்தைகள் 4 என்று ஒழியவை. அந்நாட்களில் எலியா பாலைவனத்தில் ஒரு நாள் முழுவதும்
ஆண்டவனே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூரை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடும் என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில், இதோ தண்ணீர் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருந்து கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்துக் கொண்டார். ஆண்டவரின் தூதர் இரண்டாம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடும், ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் எபேசுவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையை அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிசொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள்.
காக்குங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பு கொண்டு வாருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிகாரமாக இறைத்திரு வசனங்கள் 41-51 முடிய காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முன்மொழிந்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களுடைய முன்மொழிக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வரையலாம். என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூலில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வதற்கு உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இறக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவை. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வதன் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள், கடந்த ஒரு சில வாரங்களாக நற்செய்தியில நாம ஆண்டவர் தருகிற நிலையான உணவு நற்பவரை அதை பற்றி சிந்திக்கிறோம்.
இன்றைக்கு கூட அதை பற்றி சொல்லப்படுகிறது. ஆனால் நம்முடைய சிந்தனை இயேசு மக்கள் மத்தியில் பேசும் பொழுது அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முணுமுணுக்கிறதுனா என்ன? முணுமுணுக்கிறதுனா என்ன? பேசுறதா? இல்லை. பேசாம இருக்கிறதா? அதுவும் இல்லை. இந்த ரெண்டுத்துக்கு இடையில ஒன்று அப்படிதானே. ஒன்று எனக்கு இது பிடிக்கல அல்லது நீங்க இப்படி பண்றீங்கன்னு பேசிடலாம், இல்லை அமைதியா போயிடலாம். இந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிறதா என்னது? முணுமுணுக்கு. எல்லாருமே முணுமுணுக்கு இருப்போம் இல்லை? பங்கு சாமியார் இப்போ நான் பிரசங்க ஓவரா வச்சுட்டு வச்சுக்கேன், ஒரு முணுமுணுக்கு வரும், எப்பதான் முடிப்பது தெரியல அப்படின்ட்டு. இல்லை அறிவுரை சொல்ற வச்சுக்கேன், இவரை பத்தி நமக்கு தெரியாதா, அது முணுமுணுக்குதா. பக்கத்தில் இருக்கிறவங்களும் கேட்காது, சாமியாருக்கு கேட்காது, யாரை பத்தி பேசுமோ அவங்களுக்கு கேட்காது, அவங்களுக்கு கொடுக்கு. ஆனால் வாய் மட்டும் வசிக்கும். அப்பா அம்மாவை பற்றி பிள்ளைங்க முணுமுணுக்கிறோம், பிள்ளைகளை பற்றி அப்பா அம்மா முணுமுணுக்கிறோம், அல்லது டீச்சரு கிளாஸ்ல நிறைய முணுமுணுப்புகள் இருக்கோம், இப்படி நிறைய. அதனால இது முணுமுணுப்பு சரியானதா, அது செய்யலாமான்னா ஆண்டவர் இயேசுவுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள் என்று செய்தியில் சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு இயேசுவுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். அப்ப யாருக்கு ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு பிடிக்காதது நடந்து போச்சு, அந்த நபர்கிட்ட முகத்தை பார்த்து சொல்ல தைரியம் இல்லையோ அவங்க தான் என்ன செய்வாங்க? முணுமுணுப்பாங்க. அப்படித்தானே? நமக்கு ஒரு நபர் நமக்கு எதிராக இது செய்துட்டாங்கன்னு சொன்னா அவருடைய முகத்தை பார்த்து சொல்ல தியானி இல்லாதவங்க, தைரியம் இல்லாதவங்க, துணிவு இல்லாதவங்க தான் அவர்களை பற்றி முணுமுணுப்பார். ஒரு சில நேரத்தில் இந்த முணுமுணுப்பு என்ன ஆகும்? அவர்களை கெடுப்பது மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கிறவங்களையும் கெடுத்து விடும் என்பதுதான் நிதர்சனம். எனக்கு யாராவது பிடிக்கல அப்படின்னு சொன்னா எனக்கு அவங்களுக்கு ஏதோ பகை, ஏதோ பிரச்சனை, ஏதோ சண்டை. அதனால அவங்கள பத்தி நான் ரொம்ப கோபமா இருக்கிறேன், அதோட போயிருந்தேன்னா எனக்கும் அவங்களுக்கு மேல பிரச்சனையா முடிஞ்சிடும். ஆனா நான் அப்படி விட மாட்டேன். நான் போய் எனக்கு யாரெல்லாம் நான் சொல்ற பிரச்சனை கேட்கறோம் அவங்களுக்குலாம் அவங்களை பத்தி ஊதி விட்டுட்டே இருக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் அவங்க பேரை கெடுக்கணும்னு ஆசைப்படுறது. இதெல்லாம் முணுமுணுப்புனால வர பிரச்சனைகள். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்துல 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். நீங்க செய்யற காரியங்களை செய்யும்போது முணுமுணுக்காதீங்க, வாதாடாதீங்க. அப்பொழுதுதான் நீங்கள் நெறிகெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடும் மற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளாக திகழ்வீர்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள் என்று சொல்லப்படுது. இப்போ முணுமுணுத்தல்ன்றது அப்படின்ற ஒரு காரியம் யாருக்கும் எதிராக செய்யற. குழந்தைங்க முணுமுணுப்பாங்களா? குழந்தைங்க முணுமுணுப்பாங்களா? பொதுவாக பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது என்னன்னு. ஒன்று எனக்கு இது வேணும்னா அழுவும், கேட்போம். அதுக்கு தேவையில்லைன்னா அமைதியாக இருக்கும். இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க கூட வாய்ப்பு இருக்குது, அது வேற விஷயம். ஆனால் வழக்கமாக குழந்தைங்க அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு குழந்தைகள் நம்ம என்ன சொல்றோம்? கள்ளம் கபட அற்றவர்கள் சொல்றோம். ஏன் குழந்தைகளை கள்ளம் கபட இல்லாதவர்கள் சொல்றோம். அதனால அவங்களுக்கு இந்த முணுமுணுக்கிறது, ஒருத்தர் முன்னாடி பின்னாடி பேசுறது, அவங்களுக்கு தெரியாம அவங்களுடைய பேர் இருக்கிறது குழந்தைகளுக்கு வராது, தெரியாது, தெரியக்கூடாது. சொல்லப்பட்டிருக்கிறது சீரழிந்த நெறிகெட்ட தலைமுறையினரிடையே. அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. குற்றமும் கபடும் மற்றவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். எப்போ? நீங்க முணுமுணுக்காம வாதாடாமல் இருக்கும் பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல யூதா திருமுகம் ஒரே ஒரு அதிகாரம் இருக்கிறது. 16ஆம் வசனத்துல முணுமுணுப்பவர்களை பற்றி சொல்லுகிறார். என்ன? இவர்கள் எப்பொழுதும் முணுமுணுப்பவர்கள், குறை கூறுபவர்கள், தங்கள் தீய நாட்டங்களின்படி வாழ்பவர்கள், வரம்பு மீறி பெருமை பேசுபவர்கள், தங்கள் நலனுக்காக பிறரை போலியாக புகழ்பவர்கள் அப்படின்னு சொல்லி
அப்ப முணுமுணுப்பவர்கள்கிட்ட அதுக்கப்புறம் சொல்லப்படுகிறது எல்லா தீய பழக்கங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. முணுமுணுப்பவர்கள் முணுமுணுப்பவர்கள் இருக்க மாட்டாங்க. அவருடைய மெயின் விஷயம் என்னன்னா குறை கூறுவது அவருடைய பிரதான நோக்கமாக இருக்கும். குறை கூறுவது, யாரையாவது எதையாவது குறை கூறிக்கொண்டே இருப்பது அவருடைய இயல்பாகவே மாறி போகிறது. முணுமுணுப்பவர்கள் அவர்கள் குறை கூறி கொண்டிருப்பார்கள். தீய நாடுகள் அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா அது எல்லாருக்கும் ஒளி தருகிற வாழ்க்கையாக இருக்காது. தீய நாட்டுகளின்படி வாழ்பவர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். அதனால்தான் முணுமுணுக்கிறார்கள். அதனால்தான் பிறரின் குறைகள் மட்டுமே அவர்கள் கண்களுக்கு தெரிகிறது. பிறருக்கு குறை இல்லைனா கூட எனக்கு பிடிக்காத என்ற காரியத்தினால அவருடைய பெயரை கெடுக்கிற காரியங்களில எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். தங்களுடைய பெருமை பேசுவார்கள். பிறர் தங்களுடைய நலனுக்காக பிறரை போற்றி புகழ்வார்கள். அவங்க காரியத்தை சாதிக்காக எதையும் செய்யக்கூடிய ஆட்கள் என்று சொல்லணும். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு இயேசு தன்னுடைய மக்கள் மத்தியில போய் இறை வார்த்தையை போதிக்கிறார். இறை வார்த்தையை போதிக்கும் பொழுது அவர் எதிர்கொண்ட அந்த ஒரு காரியம் தான் முணுமுணுப்பு என்ற எதிர்ப்பு. அப்ப இயேசு சொல்றாரு, உங்களுடைய முணுமுணுக்க வேண்டாம், என்னை தந்தை அனுப்பி இருக்கிறார், தந்தை அனுப்பாமல் நான் வரவில்லை, என் வழியாக நான் தந்தை அடைய முடியும், அதெல்லாம் சொல்றார். வார்த்தையை பற்றி அல்லது வாழ்வு பற்றி பேசும் பொழுது வாழ்வு தரும் உணவு நான் என்று கடந்த சில வாரங்களாக நமக்கு இயேசு மீண்டும் மீண்டுமாக இந்த வாழ்வு தரும் உணவு அதனுடைய மகத்துவம் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆக இந்த வாழ்வு தரும் உணவு எப்பொழுது உண்மையாகவே நமக்கு வாழ்வு தருகிறது என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த முணுமுணுப்பு இல்லாதவர்களாக, குறை கூறாதவர்களாக, வாதாடாதவர்களாக வாழும் பொழுதுதான். இன்றைக்கு சிறைப்பணி ஞாயிறை கொண்டாடுகிறோம். சிறைப்பணி ஞாயிறு, சிறைப்பணி இந்த முன்னுரைகள் எல்லாம் வாசிக்க கேட்டோம். உங்களை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். சிறைன்னு சொன்னாலே நமக்கு ஒரு விதமான புரிதல் இருக்கு. சிறைன்னு சொன்னா இங்க இருக்கிறவங்க கெட்டவங்க அப்படின்னு ஒரு பாடல் கூட இருக்கு இல்லையா? உள்ள இருக்கிறவங்களாம் கெட்டவங்க இல்லை, வெளியே இருக்கிறவங்களாம் நல்லவங்களும் இல்லை. நிறைய பேர் சூழ்நிலையினால அந்த நிலைக்கு தள்ளப்படுகிறாங்க அப்படின்ற ஒரு அதுதான் யதார்த்தம். நம்ம சிறை கைதிகள் பற்றி கேட்ட உடனே நம்முடைய மனசுக்கு என்ன தோணும்? சிறை கைதிகள் இல்லை நம்மளோட யாரையோ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண போயிட்டாங்க, அவன் ஜெயிலில் இருக்கலாம் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது பேசும்பொழுது நம்முடைய மனசுக்குள்ள முதல்ல வர என்ன வரணும்? நம்ம நம்முடைய அவங்களை பத்தி நம்ம என்ன நினைப்போம்? எடுத்த உடனே நம்ம வீட்டில் ஒருவேளை நடந்துச்சு சொன்னா நம்ம வக்காலத்து வாங்குவோம். ஆனா மற்ற வீட்டில் நடந்துச்சு சொன்னா என்ன பண்ணுவோம்? அவனுக்கு வேணும், ஓவரா படித்திருக்காங்க, அவனுக்கு வேணும். இல்ல அவன் பண்ண காரியத்துக்கு அவனுக்கு சரியான சன்மானம் கிடைச்சிக்குது அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா சிறை கைதிகள் நம்ம கழுக்கையாளர்களை பற்றி பேசும்போதெல்லாம் அவன் ஏதோ தப்பு பண்ணிருக்கான், அதனால அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய சூழ்நிலைகளால தவறு செய்யாதவர்கள் கூட மாட்டிவிடப்பட்ட சூழ்நிலை. சிறை கைதிகள் நிறைய சரளா சகோதரி அவர்களுக்கு தெரியும் எவ்வளவு விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கிறது, எவ்வளவு சீரமைப்பு செய்ய வேண்டியிருக்கிறது, எவ்வளவு சீர்திருத்தம் செய்ய வேண்டியிருக்கிறது, எவ்வளவு ஒருங்கிணைப்பு செய்ய வேண்டியிருக்கிறது, எவ்வளவு மறுபாடு பணிகளை செய்ய வேண்டியிருக்கிறது என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நான் இதை சொல்ல வர்றது, சிறை கைதிகள் சொன்னோன்னே நம்முடைய மனசு அவர்களை பற்றிய தவறான எண்ணங்களை சொல்வது தவறு. இன்றைக்கு வாசகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் எப்படி இயேசுவை பார்த்தோம்னா அந்த மக்கள் இவன் நம்ம கூட இருக்கிறவங்க தானே, நம்ம கூட பிறந்தவங்க தானே, மரியாதை அவங்க அம்மா சூசை தானே, அவன் தச்சர்கள் தானே, சாதாரண குடும்பத்தில் வந்தவர் தானே, அவருக்கு இவ்வளோ பேசுறாரு, அவருக்கு எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு முணுமுணுத்தார்கள், அவருக்கு எதிராக பேசினார்கள், அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை அவங்க கண்டுகொள்ளவில்லை, அவருடைய பேச்சுக்கு அவர் மரியாதை கொடுக்கல அப்படின்றது அவர் செய்யும். அதே தான் நம்ம சிறை கைதிகளை பற்றி சிந்திக்கும் பொழுது நம்முடைய மனசு சொல்லுகிறது, நான் நல்லவன் அவன் கெட்டவன் என்று சொல்லுகிறது. சிறை கைதிகள் மட்டும் இல்லை, நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில எப்பெல்லாம் நம்மை நியாயப்படுத்திக் கொண்டு மற்றவர்களை தீர்ப்பிடுறோமோ அப்பெல்லாம் நாம் அப்படிப்பட்ட முணுமுணுக்கிறவர்களாக இயேசு சொன்ன அல்லது திருமதி சொல்லப்பட்டிருக்கிற முணுமுணுக்கிற மக்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் நன்றாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும்.
கள்ளம் கபடமற்றவர்களாக. இந்த உலகம், இந்த சமுதாயம் எவ்வளவோ தீமைகள் மத்தியில் வாழ்ந்திருந்தாலும் கூட நான் முடிந்த அளவுக்கு கடவுளுக்கு ஏற்புடையவனாக, உண்மை உள்ளவனாக, நேர்மை உள்ளவனாக, நாட்களை சுத்தமுடையவனாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு வாழ வேண்டும். என்னிடத்தில் இருக்கிற எல்லா விதமான குறைகளையும் அகற்றுவதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் எண்ணத்தோடு வாழ வேண்டும். மற்றவர்களை பற்றிய தவறான எண்ணங்களை, எடுத்துக்காட்டாக சிறை கைதிகளை பற்றிய தவறான எண்ணங்களை மனதிலிருந்து நாம் தூக்கி எறிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்திக் கொள்ள வேண்டும் என்று இறைவனுக்கு நமக்கு அழைத்து தருகிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த நாளுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். நாம் என்னுடைய ஆன்மா, என்னுடைய புனிதம், இதை பற்றி நாம் கவலை கொள்வதற்கு முயற்சி செய்வோம். மற்றவர்களை தேவையில்லாமல் அவர்களை பெயரை கெடுப்பதற்கோ அல்லது அவர்களை பற்றி தவறாக பேசுவதற்கோ எந்த நேரத்திலும் முயலாமல் இருப்பதற்கும் முயற்சி செய்வோம். மற்ற நம்முடைய சகோதர சகோதரிகள் சிறைகளில் வாடுகிற பொழுது அவர்களுக்கான முயற்சிகளை எடுப்பதற்கு முயற்சி செய்வோம். இன்றைக்கு இந்த சிந்தனையினை கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம கூட இந்த சிறை பணியில நம்மை உட்படுத்திக் கொண்டு பணி செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பல்வேறு வழிமுறைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் முதலாவது, நம்ம ஜெபம் செய்யும் பொழுது அனுதினமும் ஜெபம் செய்யணும். முதல்ல அப்படி செய்கிற பொழுது உங்களுடைய அனுதின ஜெபத்தில் டெய்லி தினமும் நீங்க செய்கிற ஜெபத்துல அந்த சிறையில் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளை நினைத்து அவர்களுக்காக ஜெபம் செய்வது முக்கியமானது. முதல்ல எல்லாருமே செய்யக்கூடிய. இரண்டாவது, சிறையில் உள்ளவர்களையும் மறுவாழ்வு மையத்தில் உள்ளவர்களையும், அதாவது ஜெயிலில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் மறுவாழ்வு மையம்னு ஒன்று ஒரு ஹோம் கிரியேட் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதற்காக அந்த மறுவாழ்வு மையத்தில் இருக்கிறவர்களையும் சந்தித்து நமது அன்பையும் ஆதரவையும் அவர்களுக்கு தெரியப்படுத்துதல், அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுதல், அது இரண்டாவது காரியம். அதுவும் நம்மளால செய்ய முடியும். மூன்றாவதாக, உங்களால் இயன்ற பண உதவியை குழந்தைகளின் கல்வி செலவிற்காக, அதாவது இந்த சிறை சென்று வந்தக்கூடிய அல்லது சிறையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரியுடைய குழந்தைகளுடைய கல்வி செலவிற்காக கொடுத்து உதவுதல், இவர்களின் விடுதலைக்காக இயன்ற தாராள உதவியை அளித்தல். நான்காவது, நீங்களும் ஒரு தன்னார்வ தொண்டராக சேர்ந்து இந்த சிறை பணிக்காக பணியாற்றுதல் என்று ஒரு சில வழிமுறைகளை கொடுத்திருக்கிறார். இதிலே கூட நாம் இணைத்துக் கொண்டு இந்த சிறை பணியிலே நம்மை கரைத்துக் கொண்டு சகோதர சகோதரிகளுக்காக பணி செய்ய இறைவன் நமக்கு இன்றைக்கு இன்னொரு அழைப்பையும் வாய்ப்பையும் தருகிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய புனிதத்தை பார்த்து யாரையும் எதை பற்றியும் நாம் விமர்சனம் செய்ய முதலிலே போகாமல் அல்லது முணுமுணுக்காமல் கள்ளம் கபடம் அற்ற மனது படைத்தவர்களாக வாழ, சிறையில் இருக்கிற சகோதர சகோதரிகளை அன்பு செய்து வாழ, அவர்களுக்காக நாம் இயன்ற பணிகளை செய்ய நமக்கு இறைவன் நல்ல மனதை தர வேண்டும் என்று ஜெபித்து தொடர்ந்து திருப்பலியிலே போகிறோம். தந்தை மகன் தூய
சகோதர சகோதரிகளே, இயேசு பாவிகள் ஏழைகள் மீது அளவற்ற அன்பை பொழிந்தார். ஆகவே நாம் தூய ஆவியார் வழிநடத்தப்படவும் நமது அன்பு மற்றவர்களிடம் வெளிப்படவும் அருள் வேண்டுவோம். இரக்கமுள்ள இறைவா, எமது திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்கள் உமது விடுதலையும் சக்தி வாய்ந்த கருவிகளாக திகழ்ந்து சிறைவாசிகளில் உமது சாயலை கண்டு அவர்களுக்கு உதவுபவர்களாக வாழ்ந்திட வேண்டிய அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள இறைவா, நீர் அநியாயமாய் கைது செய்யப்பட்டீர். சிறைவாசிகளின் பெருந்துயர்களை அறிந்தவர் நீர். இந்த வேளையில் கம்பிகளுக்கு பின்னால் மன உளைச்சலாலும் உடல் வேதனையாலும் வாழும் என் இல்லவாசிகளை உம் பாதம் தருகின்றோம். உமது அருளை அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் பொருந்திட வேண்டுகின்றோம். சிறப்பாக சிறைத்துறையில் அதிகாரிகள் சிறைவாசிகள் மீது கனிவு கொண்டு அவர்களை நன்கு புரிந்து கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள இறைவா, சிறைப்பணியில் தாராள உள்ளத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டு தங்களின் நேரத்தையும் ஆற்றலையும் சிறைவாசிகளுக்கு பயன்படுத்தும் தன்னார்வ தொண்டர்களுக்காக ஜெபிக்கிறோம். உமது பாதுகாப்பையும் உடனிருப்பையும் அவர்கள் மேற்கொள்ளும் பணியில் உமது உடனிருப்பை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள இறைவா, தவறான முறையில் தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கும் என் சிறைவாசிகளை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். நீரே அவர்களின் துன்பங்களையும் துயரங்களையும் அறிவீர். நேர்மையான எண்ணங்களால் அவர்களை ஆசீர்வதித்து விரைவாக அவர்களுக்கு விடுதலை பெற்று தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியிலே நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உமது பிள்ளைகள் உம்மை நோக்கி திரும்பும் பொழுது நீ நிறைவான மகிழ்ச்சி கொள்கிறேன். உமது குணமளிக்கும் கரங்களால் இந்த சிறைவாசிகளை விட்டு ஆசீர்வதித்து அவர்கள் புது வாழ்வு பெற்றிட துணை புரியும். எங்கள் மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்திடும். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மாணி வழி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு கேட்பதாக கூறி மன்றாடுங்கள். இறைவா, புகழ்ச்சி மற்றும் பரிகார பலி நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது இரக்கமிகுந்த கரங்களில் இதனை ஏற்று எங்கள் குற்றங்களையும் எங்கள் பாவங்களையும் சிறைப்பட்டோரின் குற்றங்களையும் மன்னித்து
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து மது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை புரிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டியிருக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உலகம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவு விருந்தை அருந்தியிட்டு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் Oh
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கொண்டவர் எங்களது திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் பணிப்பாளர்கள், எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடும், குறிப்பாக ஒரே சமூகமாக கூடி வந்து ஜபிக்கின்ற ஒரு பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும், இன்றைய நாளிலே சிறை பணிக்குழுவுக்காக ஜபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும், அவர்களுக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நண்பர்கள் நலவர்கள் யாவருக்காகவும், சிறையில் வாழ்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் சிறப்பாக ஜெபித்து கொடுக்கின்றோம். எங்கள் அனைவரையும் ஒவ்வொரு திரு அவையங்கள் நிறைவு வர செய்துள்ளோம். மேலும் உயிர்த்திறன் இந்த நோக்கத்தையும் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு திரும்ப ஒளியை விளையத்திறனும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாற்றி மிக்க எங்களுடைய அற்புத தாய் மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராக இருந்தவராக புனித அனைவருடனும் நாங்கள் நடைபாழ்வில் பங்கு கொண்டு தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வருவந்த நல்லாக நின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையாக பிடிக்கப்பட்டு இறைப்பணிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப
அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்கிறோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் பேறு பெற்றோர்.
நன்றி கூறி மன்றாடுவோம். இரக்கம் நிறைந்த இறைவா, பாவ மன்னிப்பு என்னும் கொடையினை மக்களாக எங்களுக்கு தந்தருளும். உமது அருளினால் நாங்கள் பாவம் செய்வதை விலக்கி வாழும் சமுதாயத்தில் கடைநிலையில் இருப்போர், காணாமல் போனோம் மற்றும் கருணை மறக்கப்பட்டோர் ஆகியோருக்கு மனம் வந்து பணி செய்து வாழவும் வழிகாட்டும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவே